என்னை காப்பாற்றி விடுங்க, இந்த உயிரை காப்பாற்றி விடுங்க, இந்த பிள்ளைகளுக்காக உங்களோட புண்ணியம் கிடைக்கும், உங்களோட கை கூம்பி வணங்கி கேட்குறேன். இந்த வருத்தத்தை ஜீவமாகிறது இந்த உதவியை செய்யுங்க ஐயா. ஹலோ மச்சான், இது எந்த ஊரான் தெரியுமா? அல்முனியாம் ஏரியா குந்தேடியாம். இதில் பாரு வீட்டு திட்டமா மச்சான். என்னன்னு சொன்னா, இந்தால வீட்டு திட்டத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்ட மச்சான். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குமென்று நினைக்கேன். என்னென்னு சொன்னால், அவருக்கு சரியான மோசம் நிலையில் நிற்காரு மச்சான். அந்த கிட்னிக்காக பாலாடி கேட்குறாரு, நிறைய திறமை எனக்கு கோல் எடுக்கிறாரு. அவரோட பிள்ளைகள வாழ்க்கையும் சீரழிஞ்சு போயிருமா, அவரும் சொல்லலா நிலைமையாமன்னு சொல்கிறாரு மச்சான். அதுக்காக ஒரு வீடியோ கூப்பிட்டுருக்காரு. அந்த வீடியோவை சும்மா எடுத்து போடலாமா மச்சான்? சின்ன ஒரு உதவியும் ஒன்று வந்திருக்கு. அந்த உதவியை இவருக்கு கொடுத்துருவோம் சரியா மச்சான்? அவங்களால முடிஞ்ச உதவி ஒன்று செஞ்சுக்காரு. அவர் அட்ரஸும் சொல்லணும், ஊரும் சொல்லணும்னு சொல்லிக்காங்க. அவங்கள கஷ்ட நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த உதவியை கொடுத்துருவோம் சரியா மச்சான்? என்னமோ தெரியல, அங்கே மேலே போய் தான் பார்ப்போம். அந்த மேலே இருக்காரான் சரியான மாதிரி வயிறு வீங்கி போயிருக்கான்னு சொல்கிறாரு. அவர் பேச்சு என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல மச்சான். வாங்கலாம், அந்த உதவியையும் கொடுத்து அவரோட கஷ்டத்தையும் கேட்போம். அவங்களோட பிள்ளைகள நிலைமையை காப்பாற்றட்டாம், இல்லாட்டி அவரோட நிலைமையை காப்பாற்றட்டாம்னு சொல்கிறாரு. ஏதோ 2ல் 1 நடக்கணும் மச்சான். அது நடந்தால் நல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சரியா மச்சான்? அதுக்காக தானே மந்திரிக்கணும், என்னமோ தெரியல. போய் பார்ப்போம், அம்மையில் வாங்கலாம். சுற்றி தண்ணி எடுத்து ரத்தம் பெற துவைத்து இப்போ திருப்பி வார புலங்களை வேற சொல்லி வேண்ட புள்ளிகளுக்கு 3 நாங்கள் நேர்கனே வீடியோ போட்ட டிக்டாக்ல உங்களோட இதுகளில் அதுக்குரிய இதுகளும் கிட்ட வந்து கிடைக்கல. ஒன்று நான் எனக்கு 3 பொம்பளை, இந்த 3 பொம்பளை பிள்ளைகளும் எங்களுக்கு வீடு வேலை ஒன்றுமே இல்லை. வாழ்வாதாரத்துக்கு சத்திர சிகிச்சைக்கு தான் நான் கேட்டு வீடு வாங்குற அளவுக்கு கூட நம்மகிட்ட ஒரு வசதியும் பாருங்க. அந்த பிள்ளைகள் வேலை ஏதோ நம்ம செத்தாலுமன்றோட பிள்ளைகள் வேலை போட்டு இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாம இப்போ சத்திர சிகிச்சை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட கிட்னி மாத்திரத்துக்கு 1 கோடி ரூபா. இனி அங்கே திரும்பி 6 மாதம் கண்டியில் அங்கே இங்கே தங்குறதுக்கு வேறையா எப்படி 1 கோடி 60 லட்சம் ரூபா காசு இருந்தால் தாங்களை நான் சுகமா என்று என்ற பிள்ளைகளை நாம் பார்ப்போம். இந்த பிள்ளைகளுக்காக நான் செத்தாண்ட பிள்ளைகளுக்கு யாருமே எங்களுக்கு இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த அளவுக்கு மனுஷன் கடவுளே என்று நாங்களோட பணிஞ்சு கேட்குற என்னன்னு சொன்னால், தனவான்களே புண்ணியவான்களே கடவுளே என்று உங்களுக்கு இந்த 3 பிள்ளைகள் எனக்கு நான் கொஞ்சம் இந்த பிள்ளைகளோட வாழ்கிறதுக்கு, இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு, எனக்கு இந்த சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு ஒரு கிட்னி 2 கிட்னியும் டெய்லி ஒரே வகுறு நீங்கிறதும் குத்துறது எந்த பேதம் என்னால் தாங்க இயலாது. கண்கிண்டலாமே வகுறு எல்லாம் நீங்கிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரே இந்த குளிச்சை அதிலிருந்து இங்கு குளிச்சு வாழ்கிறேன். எனக்கு பிறந்த பிள்ளைகள நிலைமை என்ன வேண்டு கூட வழங்காது. ஏற்கனவே நாங்கள் வீடியோ ஓடி செய்தா அதில் நான் உங்களுக்கு 6ஆண்டாலும் சரி உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த பணத்தை இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால் வேண்ட மாதிரி போட்டு எனக்கு இந்த உதவி செய்யுங்க. நான் ஒரு சத்திர சிகிச்சை பண்ணுறதுக்கு இல்லாட்டி இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டையாக வாங்கி அன்னம் மூடுறதுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் அதாவது இந்த சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு உங்களால் வேண்ட மாதிரி 1 ரூபா நம்பரால் அந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரை தாரேன், இந்த ஃபோன் நம்பரை தாரேன், அதெல்லாம் போட்டு எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. நானும் நீங்கள் செய்கிற உதவியில் வாழ்ந்த மாதிரி போயிடும். அந்த பிள்ளைகளுக்காக நான் வாழ்வோம் கொஞ்சம் காலமாக. இந்த பிள்ளைகளை வளர்க்குமான் என்ற ஒரு பிள்ளைக்கு 8 வயசு, ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, இந்த பிள்ளைக்கு 14 வயசு. அந்த பிள்ளைகளை நான் இல்லாடி பிள்ளைகளை எங்கே செத்து போவோம். பிள்ளைகளுக்கு யாருமே இல்லை, எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. மற்ற நோயாளிக்கு போயிட்டு ஆக்களுக்கு தாப்பாட்டிக்கு தாய் இருக்கு, சொந்த பந்தம் இருக்கு. எனக்கு சொந்த பந்தம் இல்லைங்களை பார்க்கறது யாருமே இல்லை. ஏதோ இந்த பாபாட அருள் அளவுக்கு ஒரு வீடு ஒன்று வாடகைக்கிறது, இந்த பிள்ளைகளை தைரியம் வச்சு வளர்க்குற ஏதோ பெரிய ஒரு விஷயம். அந்த பாபாட போட்ட பிச்சையாக நம்பாளுங்க இந்த உயிரை பிடிச்சி அதுக்கு கடையில் இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வழி செய்யணும். அதுக்கு செய்கிறதுக்கு நான் சுகமாகும். ரோட்டில் ஒரு தேங்காய் விற்கிற ஒரு பிஞ்சு கடை ஓட்டு திரிக்கிறேன்டாலும் சரி எனக்கு கொஞ்சம் சுகமான தானே நான் ஏதாவது கடை ஓட்டு நான் இப்படி இருந்தாண்ட நிலைமை இல்லை. அதாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். 6ஆண்டாலும் சரி எனக்கு அந்த பிள்ளைகள் நான் வாழ வைக்க நானும் வாழ்றது உங்களால் 1 ரூபா 2 ரூபா நானும் பரவாயில்ல இந்த அக்கௌண்ட்டுக்கு போட்டு இந்த உதவியை செய்யுங்க. வார புது வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன செய்கிறேன்னு தெரியாமல் எல்லாரும் இடையில தாடிட்டாங்க ஒன்றும் வரையும். அதால் உங்களால் வேண்ட உதவியை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் 4 மனுஷனை போல 4 பேரை போல 4 சட்டையை ஒரு துணியை வாங்கி தக்கி வச்சு கொடுக்குது. இதுகள் இருக்குது. அதில் பள்ளி படிப்பு இருக்குது, டியூஷன் கிளாஸுகள் இருக்குது.
அதுகளுக்கு வாழ்வாதாரத்துக்கு அதுகளுக்கு வருத்தம் தானே, மூத்த பிள்ளைக்கு வருத்தம். அதுக்கு போனால் 8-10,000 கேட்காங்க. அப்படி பல்ல வேலை பிரச்சனை அது. அங்கால பிள்ளைகள படிப்பு செலவு இருக்கு, விஷங்காசிகள். இப்போ என்ன செய்யறான்னு செய்யாமல் முடிச்சு கொண்டிருக்கணும். ஒரு புண்ணியம் கிடைக்கும், வேண்ட உதவிகளை செய்யுங்க. இந்த மற்ற ஆக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி எனக்கு உதவி. உண்மையிலேயே நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்டார். இந்த பிள்ளைகளுக்கு தாய் இல்லை, சொந்தம் இல்லை, வந்தம் இல்லை, ஆறுமே எங்களை பார்க்கல. இந்த அலோமச்சான் வந்து தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சேமிக்கிற அளவுக்காது, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது அந்த ஏதாவது ஒரு பேருக்கு போகிற அளவுக்காக செய்து அந்த. ஆனால் நாங்கள் முழுமையாக அந்த வருத்தம் சுகமாகி நான் அந்த பிள்ளைகளை வளர்த்து அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் 2 பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளையாகங்கள் அதில் வளர்ச்சி இருக்கு, அதில் இது இருக்கு. நான் என்ன செய்வேன் என்னால் தெரியாது. எனக்கு ஒன்றுமே செய்யலாம் நிலைமையில் இருக்கிறேன். நான் ஒரு புண்ணியம் கிடைக்க என்னை சுகமாக்குறது இந்த அக்கௌண்ட்டு உங்களால் வேண்ட காசை போதும். எனக்கு கிட்டத்தட்ட 1,60,00,000 ரூபா காசு கிட்ட வரும். எனக்கு அதை போட்டு தந்தீங்கன்னு சொன்னேன். நான் சத்தியம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியாக ஏதாவது இருக்கும். எந்தாவது ரோட்டில் ஒரு பெட்டி கடையாக வச்சு வாழ்றதுக்கு எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும். கைவிட்டுறாங்க மக்களே, கைவிடாமல் இந்த உதவிகளை செய்யுங்க. உங்களோட குடும்பத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் வந்து இந்த வார வரைய எல்லாரும் ஒவ்வொன்னோட எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. எந்த பிள்ளைகளுக்கு கேட்கறது யாரும் இல்லை, பார்க்கறது யாரும் இல்லை. உங்களோட தனவாங்கல் புண்ணியவாங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். உங்களால் வேண்ட உதவியை செய்து உங்களோட குடும்பத்துக்கும் புண்ணியத்தை தேடுங்க. நாங்கள் கும்பிட்ற பாவாக உங்களுக்காக கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட புண்ணியம் ரெண்டு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு உதவியை செய்து என்னை காப்பாற்றி விடுங்க, அந்த உயிரை காப்பாற்றி விடுங்க, அந்த பிள்ளைகளுக்காக. உங்களோட புண்ணியம் கிடைக்கும். உங்களோட கை கூம்பி வணங்கி கேட்குறேன். இந்த வருத்தத்தை ஜீவமாகிறது இந்த உதவியை செய்யுங்க ஐயா. என் டெலிஃபோன் நம்பரை இருக்கு, அதுலேயும் 076 2810 387 076 2810 387. உங்களால் ஏண்ட காசை போடுங்க ஐயா. நான் அதை நண்டு கேட்கிறேன். உங்களால் ஏண்ட 1 வாரம் இதையோ ஓடி மக்கள் இருக்கீங்க. 1 வாரம் ரூபாண்டு போட்டான வருத்தம் ஜீவமாயி. இந்தியாவில நான் பார்த்தேன், ஒரு வருத்தத்துக்கு 70 கோடி ஒரு பிள்ளைகளுக்கு தேவைப்படும் போடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க சொந்த எந்த பிள்ளைகளுக்கு சொந்த பந்தம் நீக்கி நான் செத்து அந்த பிள்ளைகள் ஆனால் இருக்க வீடு இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு என்ன நிலம் நடக்கும்னு தெரியாது. அப்படியான நடந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு புண்ணியவான் வெளிநாட்டுக்கு எடுக்கலாம் டவுன்ல எல்லாம் யாரும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தா அந்த கேடாம்பு அதுகள் எங்கட குடும்பத்தை இருமடா கதைச்சு இப்படி ஒரு குடும்பம் இருக்கேன்டா எந்த பிள்ளைகளுக்கு உதவி எங்கட பிள்ளைகள் எங்களை எடுக்கப்பாரு ஒரு புண்ணியங்களை பெரிய நாட்டுக்கு எடுக்க போறாங்கடா இங்க விட்டு கொடுப்பீங்க. நான் எந்த பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வரமாட்டா அவங்க ஒழுங்கான தாய்தப்ப நல்ல குடும்பம் பண்ணிச்சுன்னா நான் விட்டு கொடுப்பேன். அந்த பிள்ளையில ஒரு 3 பொம்பளை பிள்ளைகள் திடீர்னு சும்மா விடையலாது. தனித்தனியா விட்டு கொடுப்பீங்க. தனித்தனியா போற அளவுக்கு அவங்க இல்ல. 3 பேர் ஒண்டா போற அளவுக்கு தான் இருக்காங்க. 3 பேர் ஒன்றா இருக்காங்க, போறதுக்கு இருக்காங்க. அப்படி வந்தாங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல எங்கட காலமா டிஎஸ் இருக்கார். அவர் மூலமா கதைச்சு அவரும் சொல்லியிருக்கார் டிஎஸ் அவர் மூலமா கதைச்சு நல்ல ஒரு இதில் இருந்தால் நல்லதா அவங்க ஆறு அவங்க எப்படியான ஆக்கலன்னு பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு உரியதை செய்ய நாங்கள் விட்டு கொடுப்பேன். அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கும். ஏனண்டா அவங்களுக்கு இந்த வருத்தத்தை சரி பண்றதுக்கு 1,60,00,000 நல்ல உள்ளங்கள் எல்லாரும் ஒரு போட்டு ஷேர் பண்றதுலாம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு வந்து காட்டி இப்ப பிள்ளைகள் நிலைமை உங்களையும் டைம் சொல்லல டைம் அதுக்கிடையில உங்களோட வருத்தத்தை சரிப்படுத்தினாலும் பிள்ளைகளை நீங்க அந்த இடத்துக்கு காட்டுறது இல்லை. எனக்கு வருத்தம் சுக மாட்டேன்னா உங்களுக்கு இப்ப நீங்க இவ்வளவு வீடியோ எல்லாம் பாக்கீங்க பாருங்க. இந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி இந்த காகம் அதுகள் தண்ட குஞ்சிகளை சிறவுக்குள்ள வச்சு போகுது. அதே மாதிரி நான் ஒரு தகப்பன் தான். தாய் இல்லாட்டி நான் இந்த புள்ளியெல்லாம் அவ்வளோ வாசமா இந்த சிறவுக்குள்ள வச்சு தான் அந்த புள்ளியில வளர்ப்பேன். அவ்வளோ வாசமா வச்சு வளர்ப்பேன். அப்ப நான் சுகமான அப்படி வளர்ப்பேன். அப்ப நான் சுகமான அந்த புள்ளியில அப்படி வளர்ப்பேன். உங்களுக்கெல்லாம் புள்ளியல் இருக்குதானே, உங்களுக்கெல்லாம் குடும்பம் இருக்குதானே, உங்களுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வேதனையை உணர்ந்து கொள்ளுங்க, புரிஞ்சு கொள்ளுங்க. புரிஞ்சு எனக்கு இந்த உதவியை செய்யுங்க. நான் வாழ்ந்து இந்த பிள்ளையில பலம் போகணும். இந்த பிள்ளையோட கொஞ்சம் காலமாக அது வாழணும். இது பல இரவில் நித்திர இல்லை கவலை யோசனை
என்ன செய்யறது தெரியாம இதால எனக்கு அடிக்கடி கோல் எடுக்கிறாரு நான் இந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னு நம்மளை விடுறாருல்ல தாங்கியலாது அவர் பிள்ளையர் மூணும் என்னன்னா தாய் இல்லாத 3 பிள்ளையர் அதனால பேருக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு என்ன சொல்றேன் அவருக்கு சொல்லி நாட்டு எப்படி சொல்றேன்னு தெரியா இப்ப சாதாரணமா நானும் ஒரு வருத்தக்கா ஆனா எத்தனையோ பேர் வாராங்க கையில தூக்கிட்டு வராங்க அதுக்கு அப்ப இதே வருத்தம் அந்த வருத்தம் இந்த வருத்தம் ஏதோ எங்களால் வேண்ட ஒரு 50 ரூபாய் நான் ஒரு வருத்தக்காரன் என்னால் வேண்டது கூட சின்னலாட்டி அவங்களுக்கு அந்த வருத்தத்தை போடுற நேரம் இங்க நல்லா இருக்கிற சனங்கள் எனக்கு எவ்வளவு ஓடலாம் அந்த வருத்தத்துக்காக உங்களால் வேண்ட உதவி செய்து புண்ணியம் கிடைக்கும் கடவுள் என்று எங்களுக்கு நல்ல ஒரு வழியை செய்து போடுங்க எங்களுக்கு உங்களால் வேண்ட உங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் புண்ணியங்கள் எத்தனையோ கோடி மக்கள் இந்த இதில் எல்லாம் ஆடி நான் ஒரு சுத்தமான தமிழ் இனத்தை சேர்ந்த நான் அந்த கடவுளை சீரடி சாய்பாவை தான் கூப்பிடுறேன் இந்த சாய் பக்தர்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களால் வேண்ட உதவி எனக்கு செய்யுங்க அந்த குடும்பம் வாழ்றதுக்கு எனக்கும் ஆசை கொஞ்சம் காலமாக அந்த பிள்ளைகளோட வாழணும் அதுகளோட கல்யாண காட்சியில காணணும் அதுகள் வளர்ந்திருக்கணும் என்ற தாய் இல்லா உள்ளே நான் இல்லாடி ஏக்கத்தில் ஏங்கி போயிருங்கள் இப்பே ஏங்கி போகுதுகள் பிள்ளை என்ன செய்யலன்னு தெரியாமல் தவிக்கன்னா அப்பா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்களால் வேண்ட உதவியை செய்து எனக்கு ஒரு ரூபா நான் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுங்க இந்த வாழ்வாதார இந்த பிள்ளைகளும் வந்து நான் சத்திரசி செய்துட்டு நிம்மதியாக கொஞ்சம் காலமாக அந்த பிள்ளையோட வாழ்றது ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும் ஒரு குடும்பத்துக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும் நான் கேட்ட இந்த உதவியை செய்யுங்க ஐயா தனவான்களே புண்ணியவான்களே இறைவன் பாபா உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றி ஐயா வணக்கம் என்னடா இப்ப அப்பாவுக்கு இப்படி உதவிகள் வரலன்னு சொன்னா உங்களோட தங்கச்சி 2 நீங்களும் 3 பேரும் ஒரு நிமிஷம் எடுக்கிறதுக்கு தயார் வந்தாங்கன்னு சொன்னா போறதுக்கு ரெடியா நீங்க பேசலாம் பேசுங்க போறதுக்கு ரெடியா ஏன்னா ஒன்று 1,60,00,000 பாருண்டா சும்மா இல்லைன்னு அது நல்ல உள்ளங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணதான் இந்த காசுகள் வந்து சேரணும் ஒரு அக்கௌண்ட்டுக்கு அது வந்து சேர்றதுக்கு இடையில ஒரு நிலைமை இடிக்க என்ன நடக்க எனக்கு தெரியாது என்ன இதுல சொல்றதுல கோவங்கள் இருக்கிற மனுஷனுக்கு நடக்கிறதுதான் அதுதான் சொல்றேன் 3 பிள்ளையரும் ஆனா அதை போயிடும் அது நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு தாய் தகப்பன் நல்ல உள்ளம் படைத்தாங்க அங்கேயாவது நல்ல நாட்டில் நல்ல எங்கேயாவது வந்தா டிஎஸ் மூலமா கழிச்சு அந்த பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு இருக்கிறது ஆனா உங்களோட வீடியோ பார்த்துதான் அந்த உதவியை கொடுக்க சொல்லி வந்துருக்கு ஆனா கொஞ்சம் எடுத்த டைம்ல தான் அந்த உதவி வந்துருக்கு சரியா இல்ல அவரோட பேரு இந்த ஊரு இந்த எதுவும் தெரியாது அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன நாள்ல தான் இருக்கிறார் அவரால் முடிஞ்ச இந்த உதவியை உங்களோட இதுக்கு தந்துக்கிறார் சரியா அதுக்கு என்ன சொல்ல விருப்பம் ஐயா ஐயா இந்த டைம்ல இருந்து ஐயா தந்ததுக்கு உங்களுக்கு மிச்சம் நன்றி ஐயா உங்களோட குடும்பத்துக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும் ஐயா உங்களோட எதிர்காலம் உங்களோட நல்லா வாரத்துக்கு நான் இறைவனுக்கு வேணும் சரிமச்சான் அவரோட வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் அவரால் முடியல அவர் இந்த நாளுமே எனக்கு போன் அடிச்சுட்டு கொண்டே இருக்கிறாரு இந்த பக்கம் வந்தபடியே தான் அவரை கொஞ்சம் வீடியோ எடுக்கட்டாம்னு அவரால் முடியல மச்சான் ஷேர் பண்ணுங்க அவருக்கு ஏதாவது கிடைக்கட்டும் இல்ல அவங்க 3 பிள்ளைகளுக்காக நல்ல ஒரு வழி கிடைக்கட்டும் ஏன்னா அந்த கவலையில தான் அவருக்கு ஒன்றும் செஞ்சுக்க இயலாது மைண்ட்ல அவருக்கு தான் தெரியும் கவலைகள் இந்த வேதனை எனக்கு தான் ஐயா தெரியும் அந்த வருத்தம் இருக்கிறது 2 கண்ணியுமே தெரியும் பாத்ரூம் போறது இதெல்லாம் பாரம் தாங்கல உகப்பாக்க மூச்சடைக்கு இதில படுக்கலாது அங்காள இந்த வேதனை உங்களுக்கெல்லாம் பெறப்படாது உங்களோட சங்கதிக்கும் பெறப்படாது நீங்க எனக்கு செய்யற உதவி உங்களோட சங்கதிக்கும் இந்த நோயை வராம காப்பாது இப்படிதான் செய்யணும் ஷேர் பண்ணுங்க மச்சான் ஷேர் பண்ணா அவருக்கு கிடைக்கட்டும் போன் நம்பர் மறுபடியும் சொல்லுங்க நீங்க என் போன் நம்பர் ஐயா 0762810 387 ஐயா போன் நம்பருக்கு கால் அடிச்சாங்கன்னு சொன்னா நீங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கலாம் ஓம் ஐயா வாட்ஸ்அப் வேலையும் தானே எல்லாம் வேலையும் தானே வாட்ஸ்அப் இந்த நம்பருக்கு வேலையும் ஐயா நம்பர் சொல்ல ஐயா 074 சத்தமா 074 30 81 372 இதுதான் ஐயா வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கும் கால் பண்ணுங்க ஏதாவது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவாங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் ஷேர் பண்ணுங்க மச்சான் ஷேர் பண்ற ஒரு உதவி தான்
ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா கிடைக்கும். சரியா? கரெக்டானா? பேசுவாங்க. கரெக்டா